குறிப்பாக நம்முடைய கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை விவசாய பெருமக்களும் தொழில் செய்யக்கூடிய சகோதர சகோதரிகளும் அதிகமாக வதிக்கக்கூடிய பகுதி. அரசு வேலை செய்தோ இல்லையோ மக்கள் தாங்கள் செய்யக்கூடிய வேலையிலே முன்னேற்றத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக 10 ஆண்டு காலமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடைய ஆட்சி இருக்கிறது. மிகச் சிறப்பான ஆட்சியை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். 2024 மூன்றாவது முறையாக இன்னும் வலிமையாக 400 பாராளுமன்ற உறுப்பினர்களோடு ஆட்சியில் அமரப் போகின்றார்கள் நமக்கு தெரியும். எந்த மாற்று கருத்து இல்லை. பிரதமர் அவர்கள் 400 பாராளுமன்ற உறுப்பினர்களோடு அமரும் பொழுது நாம் எப்படி அதை பயன்படுத்திக் கொண்டு நம்ம ஊரினுடைய வளர்ச்சிக்கு பிரதமரை பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் நம் முன்னால் இருக்கக்கூடிய கேள்வி. அதனால்தான் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலை உங்களை நம்பி இந்த பாராளுமன்ற தேர்தல் என்று கொண்டிருக்கின்றார். மாற்றத்தை விரும்பக்கூடிய கோவை மக்கள், மாற்றத்தை விரும்பக்கூடிய சூலூர் மக்கள், மாற்றத்தை விரும்பக்கூடிய சாமலாபுரம் பேரூராட்சியில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் கூட மாற்றத்தின் பக்கம் நிற்பீங்க. பிரதமர் மோடியை முழுமையாக பயன்படுத்துவதற்கு உங்கள் வீட்டுக்குள்ளே அண்ணாமலைக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பீங்க என்பது என்னுடைய திடமான ஒரு நம்பிக்கை. நம்முடைய சின்னம் தாமரை என்பது உங்களுக்கு தெரியும். வெற்றி சின்னம் தாமரை என்பது உங்களுக்கு தெரியும். ஐயா, 2 விஷயங்களை உங்கள் முன்னால் வைக்க நான் ஆசைப்படுகின்றேன். முதல்ல இருந்த மாதிரி தெளிவு இல்லைங்கய்யா, பிரச்சனை இருக்கு. கரண்ட் பில்ல எக்கச்சக்கமா ஏற்றி இருக்கிறாங்க. சாதாரணமா ஏத்தல, வளர்ச்சி ஏற்றுவாங்கன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பாத்தீங்கன்னா நம்முடைய பீக் அவர் கட்டணம் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் அதிகமாக எந்த மின்சாரம் பயன்படுத்துறோமோ அதை 1 கிலோவாட் 35 ரூபாய்க்கு 150 ரூபாய்க்கு ஏற்றிட்டாங்க. நிலை கட்டணம் மாதம் 17,200 ரூபாய்க்கு போயிடுச்சு ஐயா. மின்சார கட்டணம் மட்டுமே திமுக வந்த பிறகு சராசரியாக 15%இலிருந்து 55% மின்சார கட்டணம் உயர்ந்திருக்கிறது. இதெல்லாம் கூட மின்சார கட்டணமுடைய உயர்வு இந்த 33 மாத காலமாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு இதுல இருந்து தீர்வு என்னங்க ஐயா? இதுல இருந்து தீர்வு ஒரே தீர்வு வந்து சோலார் கொண்டு வர்றதான. இன்னைக்கு இருக்கக்கூடிய விஷயத்தில் உண்மையாக உங்களுக்கு தெரியும். 2017 20 வரை பவர் டெக்ஸ் அப்படின்னு ஒரு திட்டம் நம்முடைய மோடி ஐயா வச்சிருந்தாங்க. அது 2021 வரை நீடிக்கப்பட்டது. இன்னைக்கு நாங்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய உத்தரவாதம் என்பது இந்த பவர் டெக்ஸ் திட்டத்தை திரும்ப 2024 ஜூன் 4ஆம் தேதி நம்முடைய ஆட்சி அமைந்த பிறகு மறுபடியும் பவர் டெக்ஸ் திட்டத்தை 2 ஆண்டுகளுக்கு கொண்டு வருகின்றோம். அந்த 2 ஆண்டுகள் நம்ம நோக்கம் என்னன்னாங்க ஐயா, விசைத்தறி எல்லாம் சோலார் மயமாக்க வேண்டும், மின் தகடங்கள் கொண்டு வரணும். இந்த பவர் டெக்ஸ் நோக்கமே பாத்தீங்கன்னா மின் தகடம் என்பது. அதற்கு பொதுப்பட்டியல் இருந்தா 50% மானியம், பட்டியலின சகோதர சகோதரிகளுக்கு 75% மானியம், பழங்குடியின சகோதர சகோதரிகளுக்கு 90% மானியம். அந்த மானியத்தையும் உயர்த்தி கொண்டு வருகின்றோம். பொதுப்பட்டியல் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ 50% 75% மானியத்தை கொடுக்கிறோம். பட்டியலின சகோதர சகோதரிகளுக்கு 75% 90%, பழங்குடியின சகோதர சகோதரிகள் 90% 95. திரும்ப சோலார் மின்தகடு கொண்டு வந்து நம்முடைய மின் உற்பத்தியை பெருக்கி கரண்ட் பில்ல குறைக்கிறது. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சோமனூர்ல ஜவுளி சந்தையை உருவாக்க போகின்றோம். மத்திய அரசு சோமனூர்ல ஜவுளி சந்தை, அதையும் கூட உங்களுக்கு வாக்குறுதியை கொடுக்கிறோம். காரணம் ஐயா, இந்த தொழில் இதே மாதிரி போச்சுன்னா 5 வருஷத்துல யாரும் தொழில் பண்ண முடியாது. இப்பவே பாத்தீங்கன்னா எல்லாம் பவர்லூம்ல உடைக்க ஆரம்பிச்சிட்டீங்க. எல்லாம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா சொல்றாங்க 1 லட்சத்திற்கு மேற்பட்ட பவர்லூம் மட்டுமே இந்த பகுதியிலே உடைக்கப்பட்டு இருக்கிறது. எனக்கு சோமனூர்ல ஜவுளி சந்தையை கொண்டு வந்து எல்லா பக்கம் இந்த பிரிண்டிங் கொண்டு வரணும். ஜவுளி சந்தைக்குள்ள அனைத்தையும் ஒரே இடத்துல கொண்டு வந்து இங்கிருந்து ஏற்றுமதி வளாகத்தை உருவாக்கி ஒரு பெரிய சிந்தனையோடு செயல்பட்டால் மட்டும்தான் நம்ம தப்பிக்க முடியும் ஐயா. கரண்ட்டை குறைக்கணும், சோலார் கரண்ட்டை உயர்த்தணும், ஜவுளி சந்தையை கொண்டு வரணும். இதெல்லாம் நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாக்குறுதி. இதை யாரால் செய்ய முடியும் என்றால் மத்திய அரசால் மட்டும்தாங்க செய்ய முடியும். ஜவுளி பூங்காவை அமைப்பதை நாம் மட்டும்தான் அதை செய்ய முடியும். அதனால் இதை உத்தரவாதமாக எடுத்துக் கொள்ளுங்கள். சோமனூரை மையப்படுத்தி ஜவுளி சந்தையை கொண்டு வந்து நிச்சயமாக இருக்கக்கூடிய நெசவாள பெருமக்கள், விசைத்தறி பெருமக்கள் எல்லோருக்கும் கூட ஒரு விடிவெள்ளியாக இந்த 5 ஆண்டு காலம் பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடைய ஆட்சி அமையும். இன்னைக்கு பாருங்க, நொய்யல் தாய் பக்கத்திலே சென்று கொண்டிருக்கின்றாங்க. நொய்யல் தாயை பொறுத்தவரை குப்பை கோலம் எல்லாம் போட்டு ஒரு பக்கம் தண்ணீர் பிரச்சனை, தண்ணீர் பற்றாக்குறை. நொய்யல் தாய் பக்கத்தில் இருக்கிறாங்க. நரேந்திர மோடி ஐயா அவர்கள் 4 மாதங்களுக்கு முன்பு 990 கோடி ரூபாய் நொய்யல் தாயை சுத்தப்படுத்துவதற்கு பணம் கொடுத்திருக்கிறாங்க. 990 கோடி ரூபாய். ஐயா, உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் பணம் கொடுத்தா என்ன ஆகும்? உங்களுக்கு தெரியும் பணம் கொடுத்தா என்ன ஆகும் தெரியும். வேலை நடக்காது. ஸ்மார்ட் சிட்டிக்கு நம்ம கொடுத்த பணத்தையும் நீங்க பாத்தீங்க. வேலை நடக்காது. சாப்பிடறதுக்காகவே ஒரு கூட்டம் இருக்கு. இதையெல்லாம் பார்த்துக் கொள்வதற்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தேவைப்படுறாங்க. மத்திய அரசுல இருந்து வரக்கூடிய ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் உண்மையாலுமே திட்டம் செயல்படுத்தப்படுகிறதா? உண்மையாலுமே இந்த திட்டத்தின் மூலமாக மக்களுக்கு பயன் இருக்குங்களா? இல்ல நொய்யல் தாயை 1 ஆண்டு காலத்திற்குள்ள முழுமையாக சுத்தப்படுத்தி அடுத்த பெருமழை, அடுத்த மழை வரும் பொழுது அதை எல்லாம் சீர்படுத்தி ஊருக்கு பக்கத்தில் இருப்போம் தண்ணி இல்லது பாருங்க. வாட்டர் எவ்ரிவேர், நோ நாட் டிராப் எவ்ரிவேர். நம்ம குழந்தைங்க எல்கேஜில படிப்பாங்க. எல்லா பக்கமும் தண்ணி இருக்கு, எங்க ஊருக்கு தண்ணி இல்லை அப்படின்னு.
அதை சரி செய்ய வேண்டும் என்றால் நொய்யல் நதியை மறுபடியும் மீட்டெடுக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, அதையும் செய்கின்றோம். ஒரு ஆச்சரியமான விஷயம் பாருங்க, தமிழ்நாட்டுக்கே இன்னைக்கு ராமநாதபுரம் பேரூராட்சி ஒரு உதாரணமா இருக்கிறீங்க ஐயா. 2-3 ஆண்டுகளுக்கு முன்பு மதுக்கடைகளை எதிர்த்து எழுச்சியாக போராடி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பேரூராட்சிக்குள்ள மதுக்கடை இல்லாத ஒரு பேரூராட்சினா இன்னைக்கு ராமநாதபுரம் பேரூராட்சி. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. மக்களே கையில் எடுத்து இதைத்தாங்க ஐயா நாங்களும் பேசிக் கொண்டிருக்கின்றோம். பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரும்பொழுது 2026 டாஸ்மாக் கடைகளை எல்லாம் மூடி கள்ளுக்கடைகளை திறக்கப் போகின்றோம் என்பதில் உறுதியாக இருக்கின்றோம். ஆனா இன்னைக்கு பாருங்க, நம்முடைய ராமநாதபுரம் பேரூராட்சி முன்னணியில மக்கள் போராட்டம், மக்களாக முன்னாடி வந்து நீங்களாகவே மதுக்கடைகளை எடுத்திருக்கின்ற எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு பட்ட மக்கள் எழுச்சி. அதே எழுச்சிய இந்த தேர்தல் நீங்கள் காட்ட வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 400 பாராளுமன்ற உறுப்பினர்களை பற்றி வலிமையாக ஆட்சியில் அமர வேண்டும். அதே நேரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, செந்தேவி பாளையத்திலிருந்து ஆளும் திமுக அரசால் விரட்டப்பட்டு குடியமர்த்திருக்கக்கூடிய மக்களுக்கு பாரத வீடு கட்டும் திட்டம் 84 குடும்பம் வீடு இல்லாமல் இருக்கிறாங்க ஐயா. அவர்களுக்கு எல்லாம் மோடி வீட்டை கொண்டு வருகின்றோம். இதுவும் எங்களுடைய உத்தரவாதமாக நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். சமீபத்தில் ராமநாதபுரம் பேரூராட்சியிலிருந்து மட்டும் மத்திய அரசு இயக்கக்கூடிய அந்த ஆஸ்தா ட்ரெயின், இதன் மூலமாக 127 பேர் இந்த ஒரு பேரூராட்சியில் இருந்துங்க அயோத்தியா சென்று ஸ்ரீராமனை வழிபட்டு விட்டு வந்தீர்கள். 127 பேர் இந்த ஒரு பேரூராட்சியில் சமீபத்தில் அயோத்தியா போயிட்டு வந்தீங்க. அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக முக்கியமாக அன்பு சகோதர சகோதரிகளை, நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஐயா, சரி செய்யணும். ஆனா சரி யாரால் செய்ய முடியும்? மத்திய அரசோடு ஒத்து போகின்ற, மத்திய அரசோடு இணக்கமாக இருக்கக்கூடிய, பாரத பிரதமருடைய கண்ணும் காதுமாக இருக்கக்கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினரால் இதை செய்ய முடியும் என்று நீங்கள் நம்புகின்றீர்கள். நம்மால் சரி செய்ய முடியும். 10 ஆண்டு காலமாக பாரத பிரதமர் ஆட்சியில் இருந்த பொழுது நம்ம கிடைத்த எம்பிக்கள் வேற மாதிரிங்க ஐயா. கம்யூனிஸ்ட் எம்பி 5 ஆண்டுகள் இருந்தாங்க. நல்லவங்க தான் கம்யூனிஸ்ட், அவங்களை பத்தி நான் தப்பா சொல்லிங்க ஐயா. ஆனா இந்த காலகட்டத்திற்கு அவங்க தேவையா? இந்த காலகட்டத்துக்கு தேவை. 5 ஆண்டு காலம் தொழில் வளர்ச்சி அப்படியே பின்னாடி எடுத்து போயிட்டான். பாராளுமன்றத்தில் கோயம்புத்தூர் என்கின்ற வார்த்தையை ஒரு முறை கூட பயன்படுத்தாம 5 ஆண்டு காலம் அமர்ந்துட்டு வந்திருக்கிறாங்க. அதனால் இந்த முறை இந்த வாய்ப்பை நாம் நழுவிடக்கூடாது. பாரத பிரதமர் அவர்கள் 3வது முறையாக ஆட்சியில் அமரும் பொழுது உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலையை கூட இங்கே நீங்கள் சேவகனாக பயன்படுத்த வேண்டும். எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு நாம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை உங்களுக்கு வைத்து, அதே நேரத்தில் நம்முடைய பாருங்க சாமலாபுரம் குளம், பல்லபாளையத்தினுடைய குளத்தை எல்லாம் காப்பாற்றுமாறு பாருங்க. நம்ம விவசாய சங்க நண்பர்கள் என்ன வார்த்தையை பயன்படுத்துறாங்க பாருங்க. எப்படிப்பட்ட விவசாய சங்க நண்பர்கள். ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா குளத்தை எல்லாம் தூர்வாரி திரும்ப தண்ணி நிக்கிற மாதிரி பண்ணி கொடுங்க. இன்னைக்கு தமிழகத்தினுடைய அவலமான நிலை, குளத்தை காப்பாத்துங்கன்னு சொல்ற அளவுக்கு வந்திருக்கும். ஐயா உறுதியாக, ஐயா உறுதியா. ஏன்னா ஒரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா ஆனமலை நல்லாறு திட்டத்திற்கு நாங்கள் வாக்குறுதியாக கொடுத்திருக்கின்றோம். 10,000 கோடியை கொண்டு வந்து ஆனமலை நல்லாறு திட்டத்தை கண்டிப்பாக நிறைவேற்றி காட்டுவோம். திட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்வோம். காரணம் ஐயா பணம் தாங்க ஐயா பிரச்சனை. இங்க திமுக அரசு பணம் செலவு செய்வதற்கு தயாராக இல்லை. இன்னைக்கு எல்லாம் மத்திய அரசுடைய நிதியை கொண்டு வந்து இந்த பகுதியினுடைய நீர் மேலாண்மைக்கு முழுவதுமாக நாங்கள் இருப்போம் என்கின்ற உத்தரவாதம் உங்களுக்கு அளிக்கின்றோம். நிறைய கோரிக்கை கொடுத்திருக்கீங்க, எல்லாம் எடுத்துட்டு போறோம், எல்லாத்தையும் பரிசீலிக்கிறோம், எல்லாத்தையும் நாங்க செய்யறோம். ஆல் இந்தியா டிரான்ஸ்போர்ட் டிரைவர்ஸ் பேரவை நேத்தாங்க ஐயா நம்முடைய டிரைவர்ஸ் மீட்டிங்ல இருந்தோம். குறிப்பா ஒன் இந்தியா பெர்மிட் ஒரு ஆப்ல வந்து நம்ம இந்தியா முழுவதுமே செல்லும் பொழுது ஒரு ஆப்ல நீங்க தட்டி விட்டீங்கன்னா அந்த பணத்தை கட்டிட்டீங்கன்னா பெர்மிட் வந்துடும். திரும்ப கர்நாடகாவில் போய் மறுபடியும் 2வது டைம் கட்டுறதெல்லாம் இருக்கக்கூடாதுங்க ஐயா. அதே போல ஆர்டிஓ அலுவலகத்துக்குள்ள போகவே முடியாது, ப்ரோக்கரா தான் உட்காந்துருக்காங்க. எஃப்சி கூட ஆன்லைன்ல கொண்டு வரக்கான ஒரு முயற்சியும் மத்திய அரசு ஒரு சட்டமா கொண்டு வருவாங்க ஐயா. மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட்ல ஒரு திருத்தத்தை ஏற்படுத்தி எஃப்சி நீங்க பண்றீங்கன்னா கூட அதையும் ஆன்லைன் வண்டி காட்டுறதுக்கு மட்டும் போகும். அதுவும் ஆன்லைன்ல மட்டும் போட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா போதுங்க ஐயா. போட்டோ எடுத்து நீங்க ரோட்டரிக்காரங்கிட்ட ப்ரூஃப் வாங்கி அதை அப்படின்னா நீங்க ஆர்டிஓ ஆபீஸ்க்குள்ள போனவே பணம் பிடிக்கிறான். எஃப்சி 700 ரூபாய், ஆனா புடுங்குற பணம் 6000 ரூபாய். இதுல இருந்து உங்களை காப்பாற்ற வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கின்றோம். அதனால இந்த மோட்டார் வெஹிக்கிள் சட்டத்துல திருத்தங்கள் கொண்டு வந்து செய்து காட்டுகின்றோம் என்ற அன்பு வேண்டுகோள். எடுத்துட்டு வேணாம், கையில் எடுத்துட்டு போறோம், கண்டிப்பா நாங்க பேசுறோம் வேணாம். சரிங்க, நான் எடுத்து போறோம், பேசுறோம். ரொம்ப நன்றி சகோதர சகோதரிகளே. ரோட்ல நின்றுருக்கோம், நீங்க எல்லாம் வெயில் இருக்கிறீங்க, அதிகமா உங்களுக்கு நேரத்தை எடுத்துக்கொள்ளக் கூடாது. எழுச்சியோடு வந்திருக்கக்கூடிய எல்லா தாய்மார்களுக்கும் பெரியவர்களுக்கும் அன்று கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து மறந்து விடாதீர்கள். நம்முடைய சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள். வெற்றி சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள். ஏப்ரல் 19ஆம் தேதி மோடி அவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள். அன்பு சகோதர சகோதரிகள், இன்னைக்கு நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அன்பு தலைவர்கள் இருக்கிறாங்க. ராமநாதபுரத்தினுடைய ஒன்றிய பொதுச் செயலாளர் அண்ணன் சுரேஷ் அவர்கள் இருக்கிறார்கள். அவர் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒன்றிய தலைவர் அண்ணன் மகேந்திரன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாவட்ட கவுன்சிலராக இருந்து தொடர்ந்து நமக்கு பாடுபடக்கூடிய அண்ணன் கோபால்சாமி அவர்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். சிவராஜன் அவர்கள் தொடர்ந்து களத்திலே உழைக்கக்கூடிய ஒரு மனிதர். கடந்த 10 நாட்களாகவே பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். முழுமையாக தன்னை அர்ப்பணித்து எல்லா வீடுகளுக்கும் சென்று மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அண்ணன் சிவராஜ் அவர்கள் நன்றி தெரிவித்து, புதிய நீதி கட்சியினுடைய சூழல் ஒன்றிய செயலாளர்
அருண் அண்ணன் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து, அதே போல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய மூத்த தலைவர்கள் இருக்கிறாங்க. மாவட்ட தலைவர் பாஸ்கர் அண்ணன், பேரூராட்சி செயலாளர் மனோகரன் அவர்கள், துணை செயலாளர் பெருமாள்சாமி, தாமோதரன் குணசேகரன் அவர்கள் மாநிலத்தினுடைய மிக முக்கிய பொறுப்பில் இருந்து இதற்கு முன்பு சூலூர் பை எலெக்ஷன் எம்எல்ஏ கேண்டிடேட்டாக இருந்து நம்முடைய அன்பையெல்லாம் பெற்றுக்கூடிய அண்ணன் SRA செந்தில் அவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள். அவருக்கு நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, அன்பு சகோதரர்களை மறந்து விடாதீர்கள். நம்முடைய வெற்றி சின்னம் தாமரை. ஏப்ரல் 19ஆம் தேதி ஒரு அற்புதமான வாய்ப்பு. குறிப்பாக இந்த பகுதியெல்லாம் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு நம்மால் எடுத்துச் செல்ல முடியும் என்பதை முழுமையாக நீங்கள் அறிவீர்கள். அடுத்த 13 நாள் எல்லாத்துக்கும் சொல்லுங்க ஐயா. சொந்தக்காரங்க, உள்ளூர்ல இருக்கிறவங்க, நம்ம கிட்ட குடியிருக்கிறவங்க, அந்த தெருவில் வசிக்கிறவங்க, பூத்துக்குள்ள இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் நீங்க சொல்லணும். இந்த மாதிரி பாரத பிரதமரை திரும்ப கொண்டு வர வேண்டும், உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணாமலை அண்ணனை கூட சேவகனாக நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று எல்லா இல்லத்திலும் சொல்லி தாமரைக்கு நீங்கள் வாக்கு சேகரிக்க வேண்டும் என்கிற அன்பான வேண்டுகோளை இருக்கின்றேன். பெரிய எழுச்சியோடு நின்று கொண்டிருக்கின்றீர்கள். எல்லோருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். அப்பா